லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. மோகன், கேரளாவை பொறுத்தவரை கடந்த 6 ஆண்டுகளில் இது 5வது முறையாக நிபா வைரஸ் தொற்று என்பது மீண்டும் அதிகரிக்க துவங்கியிருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் கட்டமாக நிபா வைரஸ் தொற்று ஏற்பட்டதில் 17 பேர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து 2021ஆம் வருடம் 12 வயது சிறுவன் உயிரிழந்தார். தொடர்ச்சியாக 2023ஆவது வருடம் 2 நபர்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து தொற்றின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் படிப்படியாக உயர துவங்கியிருக்கிறது. குறிப்பாக மலப்புரம் பாண்டிக்காடு பகுதியை சேர்ந்த 14 வயது சிறுவன் மூச்சு திணறலால் அவதிப்பட்டு அங்கு மலப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் தீராத காய்ச்சல் அதே போன்று சளி என்பது வெளியேறிக் கொண்டிருந்ததை தொடர்ந்து அங்கு பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அந்த சிறுவனுக்கு நிபா வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டன. இதனைத் தொடர்ந்து உடனே அந்த சிறுவனை கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு என்பது அனுமதிக்கப்பட்டு அங்கு தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தனர். ஆனால் உடல் சரியாக தேராத நிலையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பலனின்றி தற்பொழுது அந்த 14 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த சிறுவனின் தொடர்பில் இருந்த நபர்கள் குறிப்பாக 264 பேர் தொடர்பில் இருந்ததாக இதுவரையிலும் கண்டறியப்பட்டிருக்கின்றன. அந்த 264 பேரில் 60 பேர் அவர்களும் தீவிர அவசர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கும் தீவிரமாக காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தற்பொழுது தீவிர ஆலோசனை என்பது சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதே போன்று காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை என்பதை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்துதான் அந்த பகுதி குறிப்பாக முண்டக்கையம் அணக்கயம் மற்றும் பாண்டிக்காடு போன்ற பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றளவில் தனிமைப்படுத்தப்படும் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி வைக்கப்பட்டிருந்த சிறுவனின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் பகுதியும் வெறி நோயாளிகளுக்கு தற்பொழுது அனுமதிக்கப்படவில்லை. மாறாக இந்த தொற்று பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த பகுதிகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் தொடர்ச்சியாக இந்த தொற்று குறிப்பாக காய்ச்சல் போன்ற மூச்சு திணறல் இருக்கும் நபர்கள் உடனே சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனைகளை உடனே அணுக வேண்டும். அதே போன்று இந்த சிறுவனின் தொடர்பில் இருந்த நபர்கள் உறவினர்கள் உட்பட இதுவரையிலும் 264 பேர் கண்காணிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் தொடர்பில் இருக்கும் நபர்களும் உடனே அந்தந்த மருத்துவமனைகளுக்கு சென்று தீவிரமாக பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்பொழுது சுகாதாரத்துறை சார்பில் விடுக்கப்பட்டிருக்கின்றன. மோகன்.